ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஎஃப் ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஹேவியர் ஷேப்டு பை ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து ரிசர்ச்சுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, புறாவை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட ரிசர்ச்சுக்கு. ஸோ புறா என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு புறாவை வந்து ஒரு ஸ்கின்னர் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காரு. அந்த ஸ்கின்னர் பாக்ஸில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த புறாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அந்த புறாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடைக்கும். ஸோ புறா வந்து எப்படியோ உள்ளே பறந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குது. ஒருவேளை அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலைன்னா அந்த புறாவுக்கு ஷாக் கொடுக்குறாரு. ஸோ ஷாக் கொடுத்தோடனே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த புறா வந்து அங்கேயும் இங்கேயும் பறக்குது, ஒரு மாதிரி தவிக்குது. அது வந்து நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறது தான் இவரோட கண்டிஷனிங் தியரியாக இருக்குது, ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரியாக இருக்குது. ஸோ இதில் பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, when the dove presses the button it gets food. ஸோ பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த புறாவுக்கு ஃபுட்டு கிடைக்குது, அது வந்து பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னென்னா, அந்த புறா வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணலைன்னா அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாரு, அது வந்து நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், இதில் கிடைக்கிற பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் என்னென்னா, ஒரு விஷயத்தை பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இது நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் என்னென்னா, அடிக்க மாட்டேன், ஷாக் கொடுக்க மாட்டேன், ஆனால் சாப்பாடு கிடைக்காது. ஸோ எதுவுமே பண்ணலைன்னா அதுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது, அது வந்து நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் இவர் சொன்ன ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி. ஸோ இதை வந்து எப்படி ஸ்கூலில் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ப்ளே டைம் ஃபார் குட் பிஹேவியர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது நல்ல பிஹேவியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்ட்ஸும் ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ளே டைம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது டாஸ்க்கை தப்பாக பண்ணிட்டாலும் இமீடியட் ஃபீட்பேக் கொடுக்கணும், சரியாக பண்ணாலும் இமீடியட் ஃபீட்பேக் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அவரோட கண்டிஷனிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவர் கொடுத்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் நம்ம கொடுக்க முடியாது, அது ரொம்ப தப்பு. அவர் இந்த அளவுக்கு புறாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததே ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. இமீடியட்டாக ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஒரு நல்ல பிஹேவியருக்கு குட் ப்ளே டைம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளே டைம் வந்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தியரி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.